முதல்ல திமுகவினர் நாவை அடக்கி கொள்ளணுங்கிறது ஒரு பிரதானமாக வரக்கூடிய விமர்சனங்களாக இருக்குது. இது நான் சொல்லலை, திமுகவுடைய ஆதரவாளர்களே பேசுகிறாங்க. தனி மனித தாக்குதலுங்கிறதுக்குல அவமரியாதையாக பேசுகிறதுங்கிறதுக்குல அது எப்படி ஏற்றுக்க முடியும்? எந்த அரசாங்கத்தாலும் அதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் மண்ணாங்கட்டி முதல்வர், மானங்கெட்ட முதல்வர், அவன் இவனு பேசுகிறப்ப யார் ஏற்றுக்குவான்? எந்த கட்சி தலைவர்களையும் ஒருமையில் பேசாதீங்க. தனி மனித தாக்குதல்கள் வேணாம். தனிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டு அந்த விஷயங்களை மேடையில் மக்கள் முன்னாடி பேசாதீங்க, ட்விட்டு போடாதீங்க, எதிர்ப்பு தெரிவிக்காதீங்கன்னு திமுக இந்த நொடி வரைக்கும் எங்கேயாவது தெரிவிச்சு. தாவேக்கா ஒவ்வொருத்தருடைய ஊழல்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அச்சம் சொல்றேன். நீங்க அறப்போர் இயக்கத்தோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஏவா வேலு மீது புகார் யார் கொடுத்தது? அறப்போர் இயக்கம். மக்களுடைய பணம் அது எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அது எப்படி பழி வாங்கல்னு வரும்? இல்ல அததான் அவங்க திரும்ப எப்படி பழி வாங்கலும் வரும்? நீங்க யாரு வீட்டு காசை எடுத்து என்ன செலவு பண்ணிருக்கீங்க? அப்ப நீங்க விவரத்தை கொடுங்க. எத்தனை கோடி ஆச்சு விவரத்தை கொடுங்க. நீங்க விஜய் அவர்களே பாராட்ட வேண்டாம், தாவேக்க அரசை பாராட்ட வேண்டாம். தமிழ்நாடு அரசையும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினா தமிழ்நாடு ஊழியர்கள் தானே, அரசு ஊழியர்கள் தானே, அவர்களை பாராட்டலாமே. அம்மா உணவகத்துல வருமானம் அதிகரிப்புங்கிறது இந்த 2 மாதங்களாக மேயர் பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் தான் காரணம். இது எப்படி ஏத்துக்க முடியும்? அவ்வளவு என்ன உங்களுக்கு? யார் நீங்க கடவுளா? இந்த திமுக உங்களுக்கு என்ன கொம்பா? மக்களுக்கு வேலை செய்ய தானே வந்தீங்க. மக்களோட இப்போ உங்களுடைய வார்டில் நீங்கள் கவுன்சிலர் தானே, அந்த மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலையா? 5 வருஷத்தில் நான் மேயராக இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இங்கே வெளியே சொல்லுங்கள். கொளத்தூர் சிங்கப்பூரா மாறிச்சான்னு வீடியோ போட்டிருக்காங்க. போய் அங்கே மக்கள்கிட்ட கேட்டாலே காரி துப்புறாங்க. 5 வருஷம் அவங்க சரியாக செய்யலைன்னா மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க. சரியாக செஞ்சுட்டாங்கன்னா மீண்டும் அவங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க. நீங்கள் டைமே கொடுக்காம தேவையில்லாத தனிப்பட்ட விமர்சனங்களையும் தனிநபர் விமர்சனங்களையும் அவங்க குடும்பத்தையும் உட்காந்து பேசி விமர்சனம் செஞ்சு என்ன பலன் இருக்க போகுது? ஏர்போர்ட்டு என்ன மாதிரியான இடம்? பயணிகள் பயணத்திற்காக போகக்கூடிய இடம். அங்கே போய் நீங்கள் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. இது கூட ஒரு பேசிக்காக உங்களுக்கு தெரியல. தாவேக்கா மீது ஒட்டுமொத்தமாக விமர்சனங்கள் அள்ளி கொட்டுவதால் திமுகவில் என்ன மாற்றம் நடக்க போகுது? ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், அதாவது திமுகவுடைய எம்எல்ஏ மார்கண்டியன் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கைது பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சபாநாயகருடைய அதாவது பர்மிஷன் இல்லாமல் எப்படி கைது பண்ணுவீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தாரு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல திமுகவினர் நாவை அடக்கி கொள்ளணுங்கிறது ஒரு பிரதானமாக வரக்கூடிய விமர்சனங்களாக இருக்குது. இது நான் சொல்லலை, திமுகவுடைய ஆதரவாளர்களே பேசுகிறாங்க. வேணாங்க, ஜென்சி கிட் மீட்டு வேணாம், இந்த மாதிரி வேணாம், அவதூறு வேணாம், தனி மனித தாக்குதல் வேணாம், இதெல்லாம் நம்ம செய்ய வேணாம்னு சொல்லி திமுகவுடைய ஆதரவாளர்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் தோல்வியை ஒத்துக்கோங்க. முதல்ல நீங்கள் தோல்வியை ஒத்துக்கணும். ஒரு ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சிகளுக்கு எதிராக விமர்சனங்களை வைப்பதுங்கிறது அரசியல் நடக்கக்கூடிய விஷயம். அதே போல் எதிர்கட்சி ஆளுங்கட்சி மீது விமர்சனம் வைப்பது இது இயல்பான விஷயம். ஆனால் நீங்கள் அதையும் கடந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 2ஐயும் கடந்து தனி மனித தாக்குதலுங்கிறதுக்குல அவமரியாதையாக பேசுறதுங்கிறதுக்குல அது எப்படி ஏற்றுக்க முடியும்? எந்த அரசாங்கத்தாலும் அதை ஏற்றுக்க முடியாது. சரி, ஒரு வேளைக்கு இப்போ தாவேக்கா எதிர்கட்சி, திமுக ஆளுங்கட்சின்னு வைங்க. தாவேக்கா சேர்ந்த ஆதரவு வச்சுனோன்னு யாரோ ஒரு ஆள், இல்லை ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க, புஷியானந்தே வச்சுக்கோங்க, இல்லை விஎஸ் பாபுவை வச்சுக்கோங்க, டேய் ஸ்டாலின், டேய் அப்படின்னு உதயநிதி, டேய் சேகர் பாபு அப்படின்னு பேசினா ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. நான் கேட்குறது நீங்கள் நியூட்ரலாக பேசுங்க. ஆளுங்கட்சி மீது என்ன விமர்சனங்கள் வைக்கணுமோ அந்த விமர்சனங்கள். ஒருமையில் பேசுவதை எந்த கட்சி ஏற்றுக்கும், எந்த அரசு ஏற்றுக்கும்? சார், இதில் தான் இப்போ ஒரு கேள்வியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அவர் இந்த மாதிரி நாங்கள் சட்டமன்றத்தை இழுத்து மூடுவோம் எப்படி அப்படின்னு பேசாமல் இருந்திருந்தா இந்த ஒரு பேச்சு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, நீங்கள் அவர் வச்ச வாதம்ங்கிறது ஒருமையில் இருந்துச்சு. விஜய் வச்சது. ஆனா இழுத்து மூடுவோம்னு எப்படி அவர் கேட்டது? அவர் ஸ்டாலினையோ உதயநிதியோ திட்டினாரா? இல்ல. சட்டமன்ற விஷயங்கள அப்ப நீங்க சட்டமன்றத்துல எப்படி மூடுவீங்க? அதுக்கான விமர்சனங்களை நீங்க வைங்க. யாரும் உங்களை இது சொல்லப்படல. நீங்க மண்ணாங்கட்டி முதல்வர், மானங்கெட்ட முதல்வர், அவன் இவனு பேசுறப்ப யார் ஏத்துக்குவா? நியாயமான ஒரு விஷயத்த பேசணும்.
இப்போ யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆரோக்கியமான அரசியலை செய்யுங்க. நீங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்யலைன்னு தான் இந்த 26 தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அதுவும் படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க. பல அமைச்சர்கள் முன்னாள் முதல்வரே காணாமல் போனதெல்லாம் இங்கே தமிழக அரசியல் வரலாற்றில் தான் நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் நீங்கள் சரி செய்யாமல் தேவையில்லாமல் ஏன் செஞ்ச தப்பை ஏன் திருப்பி திருப்பி செய்யணுங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு கனிமொழி வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க தாவேகா மீது. அதாவது ஆளுங்கட்சியுடைய அதிகார திமிரில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாரும் வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் தலைமையிலேருந்து திமுக தலைமையிலேருந்து விஜய் அவர்களையோ சரி விஜய் அவர்களே நீங்கள் மென்ஷன் பண்ண வேணாம் விட்டுருங்க, தாவேக்காவையோ ஆளுங்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியும் வேணாம் விட்டுருங்க, எந்த கட்சி தலைவர்களையும் ஒருமையில் பேசாதீங்க. தனி மனித தாக்குதல்கள் வேணாம். தனிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டு அந்த விஷயங்களை மேடையில் மக்கள் முன்னாடி பேசாதீங்க, ட்விட்டு போடாதீங்க, எதிர்ப்பு தெரிவிக்காதீங்கன்னு திமுக இந்த நொடி வரைக்கும் எங்கேயாவது தெரிவிச்சிச்சா? சார் இப்போ இதுலயே இன்னொரு விஷயத்த கேக்குறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில வந்து எங்க அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி அதுவும் தனி மனித தாக்குதல். அப்பாவை காணும்னு சொல்லி அவர் ஸ்டாலினை மென்ஷன் பண்ணவே இல்லை. அது மென்ஷன் பண்ணியிருந்தா இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த வார்த்தை போருங்கிறது அதிகமாக இருக்கும். அவர் கொன்னது ஒரு குட்டி கதையை சொல்லி அதை முடிக்கிறாரு. அதற்கான விளக்கத்தையும் திமுக சட்டமன்றத்திலேயே கொடுத்துருச்சு. வெளியே 2-3 மேடைகள்லையும் பேசி முடிச்சுட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன அந்த குட்டி கதையை வைத்து சரி அவர் ஸ்டாலினே தாக்குறாரு, ஆனால் மரியாதையாக தான் தாக்குனார். எங்கேயாவது வாடா போடா இல்லை தனி மனித தாக்குதல் இல்லை வயதானவர் முதியவர் அந்த மாதிரி ஏதாவது தாக்குதல் நடத்தினாரா? இப்போ அந்த தாக்குதலுக்கு நீங்கள் பதில் தாக்குதல் கொடுத்துட்டீங்க. அப்போ திரும்பி 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 ஒரு மனுஷனை இல்லை ஒரு கட்சியை போட்டு நீங்கள் சுரண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு தான் குறையுதுன்னு நான் சொல்ல வரேன். திமுகவுடைய மதிப்பு 26 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. அதுலேருந்து மீண்டு எழுவதற்கான வேலைகளை பாருங்கள். அதை தவிர்த்து விட்டுட்டு நீங்கள் மீண்டும் தனி மனிதன் மீது விமர்சனம் வைப்பதனால் என்ன லாபம் கிடைக்க போகுது? இப்போ மார்க்கண்டேயன் பேசிட்டாரு, என்ன லாபம்? திமுக கட்சியில் ஏதாவது மாற்றம் வரப்போதா? இல்லை தமிழ்நாடு அரசியலில் முற்றிலும் ஏதாவது மாற்றம் வரப்போதா? இல்லை தமிழ்நாடு மக்கள் எல்லாம் மார்க்கண்டேயன் பேசிட்டாரு, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சந்தோஷப்படுறாங்களா? எதுவுமே இல்லையே. ஏன் அதை பேசணும், அந்த வாதத்தை பேசணும், இது அவரை கைது பண்ணணும்? அப்போ என்ன சொல்றேன்னா, தாவேக்கா அரசை தடுப்பதற்கான சூழ்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு அரசு இயங்க போகுது, இயங்குவதற்கான திட்டங்களை வகுக்கும் போது இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறப்ப ஒட்டுமொத்தமாக அந்த பார்வைங்கிறது இப்படி தானே திரும்பும். இப்போ கனிமொழி விமர்சனம் வைப்பாங்க, இப்போ வேற ஒரு அமைச்சர் இன்னொரு விமர்சனம் வைப்பாங்க, இன்னொரு எம்எல்ஏ இதை பத்தி மேடையில் பேசுவாரு, இல்லை தாவேக்காவுடைய பேச்சாளர் பேசுவாங்க, இல்லை விர்ச்சுவல் வாரிசு பேசுவாங்க. தொடரும். அதுதான் சொன்னேன், இந்த சண்டைகள் வந்து தொடரும். அப்ப இது திசை திருப்பு தான் திமுக. இது தாவேக்காவினர் புரிஞ்சுக்கணும். இல்ல திசை திருப்பு தான் கேட்கும் பொழுது இப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனா, தாவேக்கா ஒவ்வொருத்தருடைய ஊழல்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அச்சம் சொல்றேன் நான். தாவேக்கா வந்து ஆரம்பத்திலே முதல்வர் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. நான் தொட்டவனையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதில் நீங்கள் எதிர்கட்சியை தான் அவர் குறிப்பிடுறாரு. எதிர்கட்சினா திமுகவை மட்டும் சொல்லலை, அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்காரு. பாஜக எதிர்ப்பை விஜய் முழுமையாக நம்புகிறாருங்கிறதுல தெரியுது. அதனால தான் அதிமுகவையும் கை வைக்கிறார் அவர். அதனால தான் திமுகவையும் கை வைக்கிறாரு. அப்போ திமுகவில் பல அமைச்சர்களோட ஊழல் பட்டியல்கள், பல அமைச்சர்கள், நாங்கள் ஊழல் பட்டியலுங்கிறது விஜய் அவர்கள் சொல்லவே வேணாங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த இயக்கத்தில் போயிட்டு அவங்க வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக திருவண்ணாமலை, திருவள்ளூர், சென்னை, தஞ்சாவூர், நாமக்கல்னு மாவட்ட ரீதியாக என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்குன்னு அவங்க வெப்சைட்டில் ஆதாரப்பூர்வமாக இருக்கும். வழக்கும் தொடர்ந்திருப்பாங்க. மதுரை ஹைகோர்ட்டு, சென்னை நீதிமன்றம், உச்சநீதிமன்றம்னு எல்லா கோர்ட்லேயுமே அவர்கள் வழக்கு தொடர்ந்திருப்பாங்க. அது இந்த சூழலுக்கு ஏற்றார் போல, பசுமைக்கு ஏற்றார் போல, அதே போல் விவசாயிகளுக்கு ஏற்றார் போல எல்லா தீர்ப்பாயங்களையும் அறப்போர் இயக்கத்துடைய புகார் மனுக்கள் இருக்கும். இது எவிடன்ஸாக இருக்கும். நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் அறப்போர் இயக்கத்தோட வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஏவா வேலு மீது புகார் யார் கொடுத்தது? அறப்போர் இயக்கம். அப்போ எல்லா அமைச்சர்கள் மீதும் ஆதாரங்களை திரட்டி எல்லா புகார்களையும் வெளியே கொண்டு வர்றது அறப்போர் இயக்கம். அதை பேஸ் பண்ணி விஜய் அவர்கள் வேலை செஞ்சாலே போதுமானது. பல அமைச்சர்கள் உள்ள போவாங்க. அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவ்வளோ விமர்சனங்கள் இருக்கு. இப்போ ஏவா வேலு மேல வைச்ச விமர்சனங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. இல்ல இது எல்லாமே வந்து தனிப்பட்ட ரீதியா தாவேக்கா அவங்களுடைய பழிவாங்குதலை நடத்துது. எப்படிமா பழிவாங்குறதை ஏற்ற முடியும்? ஏமா கரூர்ல ஒரு ரோடு போட்டிருக்காங்கம்மா, கணக்கிலே இல்லாத ஒரு பணத்தை காமிச்சிருக்காங்கம்மா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சோன்னா அறப்போர் இயக்கம் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே அன்னைக்கு இரவே வந்து போலீஸை கூப்பிட்டு ரோடு போடுறாங்க பாதுகாப்போட. அது யார் பணமா? உங்க பணம், ஏன் பணம், மக்களுடைய பணம். அது எப்படிமா அதை ஏத்துக்க முடியும்? அது எப்படி பழிவாங்கல்னு வரும்? இல்ல அததான் அவங்க திரும்ப வந்து எப்படி பழிவாங்கலும் வரும்? நீங்க யாரு வீட்டு காசை எடுத்து என்ன செலவு பண்ணிருக்கீங்க? அப்ப நீங்க விவரத்தை கொடுங்க. எத்தனை கோடி ஆச்சு விவரத்தை கொடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப அதை வெளிக்கொண்டு வந்தாதான் மக்களுக்கு தெரியும்.
இவ்வளோ கொள்ளைகள் அடிச்சிருக்காங்களா, இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்களா? ஒரு ஒரு அமைச்சர்களும், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், ஒரு ஒரு அமைச்சர்களுக்கும் சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? பல கோடி இருக்கும். பல கோடி இல்லாமா, கணக்கே இல்லாத கோடியிலலாம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்க அறப்பொறி இயக்கத்தோடைய அந்த ஊழல் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 500 கோடி, 700 கோடி, 150 கோடி, 300 கோடி இப்படிதான் இருக்கு. அப்ப எத்தனை கோடி தான்? யார் பணங்க இதெல்லாம்? யார் பணம்? யார் உங்களுக்கு கொடுத்தா? அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை எடுத்தனாலே தமிழ்நாட்டுடைய கடனை அடைச்சிடலாம். உங்களுக்கு புரியுதா? அப்ப அதை முதல்வர் எடுப்பது வரவேற்கணும். இப்போ இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு மக்கள்கிட்ட காமிச்சிட்டாருன்னா அது வரவேற்கிறதுக்கு வேண்டிய, பாராட்டத்துக்கு வேண்டிய. அதே தப்ப தாவேக்காலையும் அமைச்சர்கள் செய்யாம இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? வேற ஒரு அமைச்சர்களை எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது தாவேக்கா அமைச்சர்களுக்கு அது ஒரு படிப்பினையா இருக்கும். நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் வெளி கொண்டு வராரு. சில பேரோட வீட்டுக்கு வந்து ரைடு எல்லாம் போகுது, அதெல்லாம் ஓகே. பட் ஆனா இன்னும் ஒருத்தர் மீது கூட வந்து நீதிமன்றம் இவங்க வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிரூபணமே ஆகல. இன்னும் ஹியரிங்லாம் போல, புகார்கள் வந்திருக்கு, விசாரிக்கிறாங்க. இப்போ அது மனு தாக்கல் போவாங்க. இப்போதான் வேலு ஆஜராயிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த வழக்குடைய நிலைமை என்னங்கிறத அடுத்த கட்டமாக சமர்ப்பிப்பாங்க. ஃபாஸ்டா மூவ் பண்ணல அப்படின்ற அவங்களுக்கு அரசு, புதிய அரசு எல்லாத்தையுமே கவனிக்கணும். இதுக்கும் ஒரு காலம் வச்சிருப்பாங்க. நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. அவருடைய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் மிக அருமையா இருக்கு. எனக்கு தெரிந்து அடுத்த 27 இந்த முதல் மாதத்தில், முதல் ஒரு 3-4 மாதங்களில், ஏப்ரல் மேலெல்லாம் நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க ஸ்டெடி ஆகிறதுக்கே பல காலங்கள் ஆகும். இப்போ தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஸ்டெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இதெல்லாம் ஸ்டெடி ஆகிட்டு தான் எதிர்கட்சியுடைய ஊழல்களையும் எதிர்கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் செஞ்ச அந்த தில்லுமுலைகளையும் கண்டுபிடிக்க காலங்கள் ஆகும். இப்போ எடுத்திருக்க ஆக்ஷன் வரவேற்கத்தக்கது. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு சார் பதிவாளர் அலுவலகங்கள், வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் ஒரே நாள் லஞ்ச ஒழிப்புத்துறைங்க சோதனை பண்ணுறாங்க. வரவேற்கிறதுக்கு விஷயம். வாரம் ஒரு முறை போனாலே போதும், லஞ்சமே இருக்காது. வாரம் ஒரு முறை ஒரு மாவட்டத்திற்கு லஞ்ச ஒழிப்பை டிவிஎஸ்சி போனாலே போதுமானது. இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், கணக்கில் வராத 66 லட்சம் வரைக்கும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதில் பாதி ஜிபே மூலயமா வந்திருக்கு. அதில் முதல் மாவட்டமே கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்குது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் முதல் இடத்துல இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளாக ஏன் கண்காணிக்கல லஞ்ச ஒழிப்புத்துறை? ஏமா ஜிபேல வாங்குறாங்கம்மா, எத்தனை வருஷமா நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க ஜிபேல, ஏன் கண்டுபிடிக்கல? அப்ப நீங்க வாரம் ஒரு முறை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அரசுல லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடுக்கு போறப்ப இவ்வளவு சிக்குதுன்னா, 66 லட்சம் 70 லட்சம் சிக்குதுன்னா நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 70 லட்சமா, 10 நாளைக்கு எவ்வளவு ஆச்சுமா? நினைச்சு பாருங்கம்மா. 7 கோடி 8 கோடிமா 10 நாளைக்கு. அப்போ ஒரு மாசத்துல லஞ்சம் மட்டுமே 30-40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு மாவட்டத்துல. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். இது தடுக்கிறாங்க தாவேக்கா. இது வரவேற்கணுமா, வரவேற்க கூடாதா? பாராட்டணுமா, பாராட்டக்கூடாதா? அப்ப இதே திமுக லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகள் மிக அருமையாக இருந்தது, தமிழக முதல்வருக்கு பாராட்டு. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? நீங்க மக்களுக்கான அரசா, திமுக அரசு நீங்க தான் பேசுறீங்க. இது மக்களுக்கான விஷயம் தானே. தாவேக்காவுக்கு பட்டமளிக்கிற விஷயம் கிடையாதுல. மக்களுக்கான லஞ்ச ஒழிப்பை குறைப்பதற்கான ரைடு தானே இது. இதற்கு திமுக பாராட்டு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. ஏன் பாராட்டல? தாவேக்காவை ஏன் பாராட்டல? இல்ல தாவேக்கான்னு நீங்க மென்ஷன் பண்ண வேணாம். இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பாராட்டுகள் சொல்லிட்டு போலாமே. அந்த செயல்பாடுகளை பாராட்ட மாட்டீங்க. தனி நபருடைய விமர்சனங்களை ஏன் வைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு 70 லட்சம் ரூபாய் லஞ்சம் பிடிபடுது அப்படின்னா ஒட்டுமொத்தமா மாசம் கணக்குல பார்க்க பல கோடிமா. அந்த பல கோடி மக்களுடைய பணத்தை கட்டுப்படுத்திருக்காங்க தாவேக்கானா, வரவேற்கத்தக்கது. உங்களுக்கு புரியுதா? இப்ப இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இதை கடந்து நம்ம இன்னொரு கோரிக்கை தாவேக்காவுக்கும் வைக்கிறோம் இந்த உங்க சேனல் மூலியமாக. இப்போ ஒரு அமைச்சர்லாம் வந்து ஒரு மாவட்டத்துக்கு விசிட் பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு பயனீர் விடுதியில் தங்குவார். அவங்க அரசுக்கான பயனீர் விடுதியில். இப்போ தங்கும்போது சில அமைச்சர்களோட கும்பல்லாம் வருவாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், இவர்களுக்கெல்லாம் செலவுகள் இருக்குது. அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, நான் இந்த கறி தான் திம்பேன், இந்த கறி தான் திங்க மாட்டேன், எனக்கு மீன் வேணும், பிரான் வேணும், நண்டு வேணும்பாங்க. இப்போ இதெல்லாம் கொடுக்குறது யார்? இதுக்குன்னு அரசுகிட்டேருந்து தனியான பணம் கிடையாது, அதுக்காக தனி ஒதுக்கீடுலாம் கிடையாது. இதை அமைச்சர்கள் பழக்கிட்டாங்க, பல ஆண்டுகளாக பழக்கிட்டாங்க. அப்போ கலெக்டர்கிட்ட சொல்லுவாங்க. கலெக்டர் யார்கிட்ட சொல்லுவார்? செகண்டரி தேர்டரி கேட்டகரிட்ட சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு தாலுக்காவில் வந்து அந்த பயனீர் விடுதியில் ஒரு அமைச்சர் தங்குறாரு, மாவட்ட ரீதியாக இருக்கட்டும், தாலுக்காவில் கும்மிடிப்பூண்டியிலே வந்து தாலுக்காவில் பயனீர் விடுதி தங்குறாரு அப்படின்னா அந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய விஓ இருக்காங்கல்ல, விஓஓ, அதாவது பேசிக் சேலரி வாங்குறவங்க, நார்மலைஸ்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு, இவங்க தான் அந்த செலவை ஏற்றுக்கணும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபண்டுக்கு யார் பணம்? அவங்க எப்படி அமைச்சருக்கோ, அமைச்சர் கூட இருக்கிறவங்களுக்கோ, இல்லை ஒரு வேற மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களோ யார் செலவு பண்ணுறது? யார் காசு அது? இது பழக்கினது யார்? நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துருவோம். இந்த பழக்கத்தை கொண்டு வந்தது யார்? முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்தவர்கள் தான். நான் என்ன கேட்குறேன், ஏன் அது
நீங்கள் வரீங்களா, நீங்கள் தங்குங்க. இதை வந்து தாவேக்க தடுக்கணும். அப்போ அந்த விஏஓ என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்குமா 10,000 20,000 செலவாகுமா? அவர் என்ன பண்ணுவார், அப்போ ஒரு ஃபைலுக்கு 500 1000 லஞ்சம் வாங்குவோம். என்ன பண்ண முடியும்? அவரை சொல்லி நம்ம குறை கிடையாது. உயர் அதிகாரிகள் ஒரு ஆர்டர் பண்ணுறப்ப அதை ஒபே பண்ணணும். அவர் இல்லை ஒபே பண்ணலன்னா திட்டுவாங்க. புரியுதா? இல்ல அதிகாரிகளும் இது ஏன் வெளியில வந்து சொல்லல அப்படின்ற ஒரு அதிகாரிகள் எப்படிமா சொல்லுவாங்க? தப்பு செய்யக்கூடிய அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்கம்மா. இது எங்க இருந்து தடுக்கணும் அப்படின்னா அரசியலிருந்து தவிர்த்தாலே போதும், அரசியல்வாதிகள் தவிர்த்தாலே போதும். இப்போ அரசியல்வாதிகள் தானே அமைச்சராக இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் தலைமையில் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஒரு உத்தரவு போடணும். என்னென்னா இந்த மாதிரி பயணிகள் விடுதியில் சொந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ளணும். அரசு அதிகாரிகள்கிட்ட இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னீங்கன்னா முக்கால்வாசி லஞ்சம் குறைஞ்சிரும். முக்கால்வாசி லஞ்சம் குறைஞ்சிருமா? இப்போ ஒரு ஜமாபந்தின்னு சொல்லி ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஜமாபந்தின்னு சொல்லி தாலுகா ஆஃபீஸில் நடக்கும், மக்கள் குறை தீர்ப்பு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இப்போ அந்த ஜமாபந்தி நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு நாளைக்கு அலிகேட் பண்ணுற அந்த செலவுகள் இருக்குல்ல 5000 தான், வெறும் 5000. புரியுதா உங்களுக்கு? அதில் சாப்பாடு எல்லாமே அந்த விஏஓவை பார்த்துக்கணும். அப்போ இந்த விஏஓவுடைய சிரமங்கள்ங்கிறது அவ்வளவு இருக்குது. புரியுதா? இதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிற. அப்போ அந்த ஜமாபதிக்காக 5000 செலவை விட மேலே வருதுல செலவு, அது யார் பணம் போடுவாங்க? அந்த விஏஓ தான் தன் காசை போடணும். இப்போ விஏஓவுடைய வாழ்க்கையும் இவ்வளவு சிரமங்கள் இருக்குது. அப்போ நேர்மையாக குரூப் 4 எழுதி வரக்கூடிய விஏஓக்கள் இளைஞர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாத எண்ணத்தில் தானே வருவாங்க. அப்போ இவ்வளவு நெருக்கடி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த லஞ்சம் வாங்க வேண்டிய சூழலுக்கு கட்டாயமாக்க போகிறாங்க, தள்ளப்படுகிறார்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? இதெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி ஜமாபந்தி விருந்தில் செலவுக்கூடிய அந்த அலிகேட்டில் தான் அவர் சாப்பிடணும். 100 ரூபாய்க்குனா சாப்பாடு, அந்த 100 ரூபாய் 5000 ரூபாய்க்குள்ள இதான் சார் பண்ண முடியும். அப்போ விஏஓ தைரியமாக ஒரு ஆர்ஐட்ட சொல்கிறான், அந்த ஆர்ஐ தாசில்தார்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா இந்த சுழற்சி இயந்திரம், அரசு இயந்திரம் இருக்குல்ல, மிக அருமையாக செயல்படும். தைரியமாக ஒரு விஏஓ எதிர்த்துட்டான் அவன் அதிகாரியை, சார் எனக்கு 5000 தான் கொடுத்துருக்காங்க, நான் 5000 தான் பண்ணுவேன், என் காசை எடுத்து நான் பண்ண மாட்டேன்னு அவன் என்றைக்கு ஒரு விஏஓ எதிர்த்து பேசுகிறானோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டுடைய சிறப்பான ஆட்சி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். அப்போ விஏஓக்கள் அப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை காவலர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய இந்த பேசிக்கில் இருக்காங்கல்ல, இவர்கள் தான் பாதிக்கப்படுவது. அங்கேருந்து தான் லஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அமைச்சர் வரப்போ உங்கள் செலவை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். ஒரு அமைச்சருக்கு எதுக்கு பயணியர் விடுதி? அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம்ல, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம்ல, சாப்பாடு கூட அவர் வாங்கிட்டு வர மாட்டாரா? அவர் கூட எதுக்கு 100 பேர் வரீங்க, எதுக்கு 50 பேர் வரீங்க? இந்த பழைய சிஸ்டம் இருக்குல்ல, இதை உடைக்கணும் விஜய் அவர்கள். இது ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு. இதெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக லஞ்சம் குறைஞ்சிரும். ஒரு பெரிய பந்தா இருக்கக்கூடாது. அமைச்சருங்கிற மக்களுக்கு செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன ஒரு கார் 2 கார் அதோட வாங்க, ஒரு எஸ்கார்ட்டு உங்களுக்கு ஒரு காரு போதுமானது. எதுக்கு 100 பேர் வரீங்க பயணியர் விடுதிக்கு? இப்போ ஏன் அந்த பழைய திமுக ஆட்சியில் திராவிட கட்சிகள் செஞ்சதை ஏன் நீங்களும் செய்யணும்? இதை தான் நம்ம கோரிக்கையை வைக்கிறோம். அப்போ இதெல்லாம் தாவேக்கா கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் லஞ்சம் வாங்காம தூய்மையான ஆட்சி நடக்கும். இதற்கான முயற்சியில தாவேக்கா இப்போ முயற்சி எடுக்குதா? எடுக்குது. நான் அந்த விஷயத்தை தான் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் தினசரி நடக்குதுமா. ஏதாவது ஒரு மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனை போகுது. இன்னைக்கு இந்த சோதனைகள் போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த லஞ்ச டிவிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருதான். அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ். சார் இங்கே லஞ்சம் கேட்குறாங்க சார், இங்கே 100 ரூபா கேட்குறாங்க சார், இங்கே 500 ரூபா கேட்குறாங்க சார், அவ்வளவு லஞ்சங்கள். நீங்கள் இன்னும் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் இங்கே 500 ரூபா வாங்கின லஞ்சம் வாங்கின அதிகாரிகள் சஸ்பெண்ட், கைது, இப்படி தான் வருது. அப்போ புகார்கள் அதிகமாகுது இல்லை, ஒரு மாற்றம் வந்ததுனால தான் இந்த புகார்கள் அதிகமாகுது. அப்போ இது தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுது, பாராட்டுற விஷயம் தானே. இதை ஏன் திமுக பாராட்டல? நீங்கள் விஜய் அவர்களை பாராட்ட வேண்டாம், தாவேக்கா அரசை பாராட்ட வேண்டாம். தமிழ்நாடு அரசையும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினா தமிழ்நாட்டு ஊழியர்கள் தானே, அரசு ஊழியர்கள் தானே, அவர்களை பாராட்டலாமே. சிறப்பான நடவடிக்கைகளை பாராட்டலாம்ல. அம்மா உணவகத்தில் வருமானம் அதிகரிப்புங்கிறது இந்த 2 மாதங்களாக மேயர் பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் தான் காரணம்ங்கிறாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல அந்த ஆட்சியில தான் அவங்க ப்ராஃபிட்டே இல்லைன்னு சொன்னாங்க. ப்ராஃபிட்டே இல்லை, பராமரிக்கவும் இல்லை. பல அம்மா உணவகங்கள்ல சம்பளம் போடலமா வேலை செய்யறவங்களுக்கு. இது உண்மை. நீங்க போய் அம்மா உணவகங்களுக்கு இந்த 2 மாதங்கள்ல தான் வருவாய் அதிகரிப்பு. இந்த 2 மாதங்கள் தான் உணவு சரியான முறையில் கண்காணிக்கப்பட்டு கரெக்டான முறையில் தான் வெளியே கொடுக்குறாங்க. கடந்த ஆட்சி காலங்களில் ஆய்வுகளே நடக்காது அம்மா உணவுகளில். இன்றைக்கு தினமும் விசிட் போக சொல்லியிருக்காரு முதல்வர். சென்னை கார்பரேஷன் ஊழியர்களுக்கு மட்டும் சரியான வார்னிங் கொடுத்துருக்காரு. அவர் குப்பை இருக்கக்கூடாது, கரெக்டாக பெருக்கணும், கரெக்டாக இது பண்ணணும், எல்லாருக்குமே வார்னிங் கொடுத்துருக்காரு. அதே போல் நீங்கள் இந்த அரசு மருத்துவங்களை ஆய்வு செய்யுங்க, எங்கெங்கே குப்பைகள் இருக்கும் போதோ அதை அகற்றுங்க, அரசு அலுவலகங்களை சுத்தமாக பராமரிச்சுக்கோங்க, அம்மா உணவகங்களை கண்காணிங்க, உணவை பரிசோதனை செய்யுங்க, எல்லாமே இந்த அரசு செஞ்சுட்டு இருக்குமா. அது பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த ஆர்டர் கொடுக்கலன்னு இவங்களால சொல்லுங்க. கார்பரேஷனுக்கு வாரண்ட் இது கொடுத்துருக்காரு, ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு முதல்வர்.
அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அம்மா ஹோட்டலுடைய வருமானம் அதிகரிப்பு. இது எப்படி திமுகவுடைய சாதனைன்னு இவங்க பாராட்ட முடியும்? அதே திமுகவுடைய ஆட்சியில தானே சரியான வருவாயில யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னதே மேயர் பிரியா தான். சொன்னதே அவங்க வாய் தானே. வரவே இல்லை, ஆட்களே வரல, நாங்க சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இதே மேயர் பிரியா தானே. அப்ப இவங்க எப்படி இந்த 2 மாசத்துல கொண்டு வந்தாங்க? அப்ப அந்த ஏன்னா மக்களுக்கு உங்களுக்கு செய்ய மனசு இல்லை, அதுதான் வெளிப்பாடு. மக்களுக்கு உங்களால செய்ய மனசு இல்லை. உங்களுக்கு உங்களை விட லிப்டிக் அதிகமா போட்டு வந்த ஸ்டாஃபை நீங்க தூக்குனீங்க மாநகராட்சியில. இதுதான் மேயர் பிரியா செய்த சாதனை. புரியுதா உங்களுக்கு? வேற என்ன நீங்க செஞ்சீங்க? சரி, நான் என்ன கேட்கிறேன், இந்த மத்திய அமைச்சர் நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுல மேயர் பிரியா கலந்துக்கிறாங்க. ஏன் இது வரைக்கும் நீங்க முதலமைச்சரை போய் சந்திக்கல? ஏன் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட போய் நிக்க மாட்டீங்களா? அவ்வளவு என்ன உங்களுக்கு? யார் நீங்க கடவுளா? இந்த திமுக உங்களுக்கு என்ன கொம்பா? மக்களுக்கு வேலை செய்ய தானே வந்தீங்க. மக்களோட இப்போ உங்களுடைய வார்டில் நீங்கள் கவுன்சிலர் தானே, அந்த மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலையா? இப்போ இந்த 2 மாதங்கள் தாவே காட்சி வந்ததுக்கப்புறம் உங்கள் வார்டில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? மேயர் பிரியா அறிக்கை விட முடியுமா? நான் இதெல்லாம் கொடுத்து என் வார்டில் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், என் மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கேன், 5 வருஷத்தில் நான் மேயராக இருந்து இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இங்கே வெளியே சொல்லுங்கள். 4000 கோடி மோசடின்னு சொல்லி சென்னை 2.0 உங்கள் மேலே தானே புகார் வந்துச்சு, உங்கள் மேலே தானே விமர்சனம் வந்துச்சு. என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அப்போ ஒரு முதலமைச்சர் அந்த மரியாதையை நான் சொல்ல வரேன். ஒரு மேயராக இருந்து நீங்கள் கட்சியை வேறுபாடுதுன்னு, மேயருங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பு ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எந்த கட்சியாக இருந்தாலும் போய் ஒரு முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக பார்ப்பது தான் நாகரிக அரசியல். நாகரிக அரசியல்னாலே உங்களுக்கு என்னன்னே தெரியலையே. அப்புறம் எப்படி நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவ்வளவுமே மடைமாற்றக்கூடிய வேலைகள் திமுக செய்கிறது. இப்போ மக்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயங்கள் சொன்னால் மக்கள் உடனே நெட்டில் போய் பார்க்குறாங்க, யார்கிட்ட கேட்குறாங்க, செய்திகளை பார்க்குறாங்க, இது உண்மையா இவங்க சொல்ல பொய்யா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் சொன்ன அறப்பொரு இயக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ பேர் வேணா அதில் போய் பார்க்குறாங்கன்னு தெரியல. அவ்வளோ புகார்கள் கொட்டி கிடக்கு. அதில் போய் பாருங்க, நீங்களுமே தயவு செஞ்சு பாருங்க. அப்போ அவ்வளோ விஷயங்களை மக்கள் இப்போ உணர்ந்துக்கிறாங்க. அப்போ திமுக எப்படி அடுத்த கட்டத்திற்கு போவாங்க? இப்படி விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் மக்களை அலுவலப்பட்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி போவீங்க? இதனால தான் உங்களுக்கு தோல்வி கொடுத்துருக்காங்க. கொளத்தூரில் நீ முதல்வர் தோத்துருவார்னு நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொன்னோம். பல 24 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே வேலையே செய்யலையே. கட்சி ரீதியான பிரச்சனை, உட்கட்சியில் கவுன்சிலருக்கு பிரச்சனை, உட்கட்சியில் வட்டச் செயலாளர்களோட திமுக வட்டச் செயலாளர்களுக்கு பிரச்சனை, எம்எல்ஏ யாருன்னு இன்னும் தெரியல. இன்னும் 51 தொகுதியில் எம்எல்ஏ இவர் தானே கூட யாருக்கும் தெரியாது. ஆனா கொளத்தூருக்கு பல வசதிகளை ஸ்டாலின் அவர்கள் பண்ணி கொடுத்ததா தான் வசதிகள் 1-2 பண்ணியிருக்கா, பராமரிக்கப்பட்டிருக்கா. நீங்கள் இன்னைக்கு ஒரு சேனலோட லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் போய் பாருங்க. கொளத்தூர் சிங்கப்பூரா மாறிச்சான்னு வீடியோ போட்டிருக்காங்க. போய் அங்கே மக்கள்கிட்ட கேட்டாலே காரி துப்புறாங்க. அப்புறம் எப்படி? எனக்கு புரியல. சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னா ரோட்டில் உட்காந்து நம்ம சாப்பிடலாம். வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, அப்படியே முகம் பளபளன்னு தெரியும்டா, அதுதான் சிங்கப்பூர். இப்போ நீங்கள் போய் கொளத்தூர் போய் பார்த்துருவாங்க, நீங்கள் மத்தியானத்துக்கு கூட போங்க. அப்படி இருக்கும் கொளத்தூர். சிங்கப்பூரே தோத்துரும். இதெல்லாம் சும்மா இவங்க கட்டுற கதைகள். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கட்டியிருக்கீங்க, ஆனால் அதை பராமரிக்கவே இல்லை. இன்னும் பழைய அந்த ஒரு பேருந்து நிலையம், திருவிக்கா பேருந்து நிலையம் கேட்டீங்க, ஒரு லைட் இல்லை, லைட்டு குறைபாடுகள் இருக்கு. அந்த சேனல்ல போயிட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. கொளத்தூர் எப்படி இருக்கு? இல்லை, அதே பகுதியில் தான் ஏசி பஸ் ஸ்டாண்டும் கட்டியிருக்காங்கம்மா, இல்லைன்னு சொல்லலை. பராமரிச்சிருக்காங்களா? அதுதான் நம்ம கேள்வி. மக்கள் அதை வரவேற்கிறாங்களா? அதுதான் கேள்வி. நீங்கள் எல்லாமே பண்ணி உங்களை மக்கள் வரவேற்றிருந்தாங்கன்னா நீங்கள் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டீங்களே. அப்போ தோல்விக்கும் உங்களுக்கும் 8000 வாக்குகள் இருக்குல்ல, அந்த 8000 வாக்குகள் 8000 மக்கள் உங்களை நிராகரித்திருக்காங்க. அப்போ 8000 மக்களுங்கிறது ஒரு பெரிய தொகை தானே. கண்டிப்பா. அப்போ அந்த மக்களுக்கு உங்கள் மேலே அதிருப்தி இருக்குல்ல, அதையே நீங்கள் கண்காணிக்க மாட்டீங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். சார், இப்போ இன்னொரு கேள்விகளும் என்ன எழும்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவில் அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு CV விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் MR விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் அமைச்சர் பதவிகள்லாம் கொடுக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தை போகிறதா சொல்கிறாங்க. இதை என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு போய் அமைச்சர் பதவியா அப்படின்ற கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கேன். இல்லை, இப்போ நான் என்னுடைய பார்வையிலேருந்து நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இப்போ அவர்கள் கட்சியில் அமைச்சர் பதவி கொடுப்பதுங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இப்போ தாவேக்கா இருக்கக்கூடிய ஆரோக்கியமான சூழலில் அவர்களுக்கு சீட்டு வழங்குவதே எனக்கு தெரிந்து இந்த ஒரு 5 ஆண்டுகள் தள்ளி வைக்கலாம். ஏன்னா அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த விமர்சனங்களோடு அவர்கள் தாவேக்காவில் இணைந்திருக்கும் போது அது ஒட்டுமொத்த தாவேக்காவுக்கும் ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தும், ஒரு ஆபத்தான சூழல். இப்போ இந்த அவர்கள் மீது இருக்கக்கூடிய குட்கா வழக்கு, அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு, அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாவேக்கா வருவதற்கான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களில் கட்டுரையாக அது செய்திகளாக வெளியிடப்பட்டுச்சு. அப்போ இதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பரிசீலனைக்கணும். ஏன்னா தாவேக்கா ஆல்ரெடி பலமாக இருக்குது.
கூடுதல் பலம்ங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா இருக்கக்கூடிய தொண்டர்களை வைத்து தாவேக்கா அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். அப்படி இருக்கும்போது அதை பெரிய அளவிற்கு மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு இல்லை. தாவேக்கா பலமாக இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு ஓய்வு கொடுங்கள். எடுத்த உடனே நீங்க இந்த மாதிரி இடைத்தேர்தலில் சீட்டு கொடுத்து திரும்பி நீங்க நிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி அரசியல்னா, அந்த 6 பேருக்கு வந்து சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இனி வர அதிமுக நிர்வாகிகளுக்கு எல்லாம் யாருக்குமே வந்து சீட்டு கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மற்ற கட்சிகளிலிருந்து வருவதற்கான இணைப்புங்கிறதே வேணாம், போதுமானது அப்படிங்கிறத தாவேக்கா ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அப்போ தாவேக்கா இதை தடுக்கணும். நம்ம இதுதான் நம்ம கேட்க. ஏன்னா தாவேக்கா பலமா இருக்கு. உங்களுக்கு தொண்டர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்தவித பலமும் இல்லாத, எந்தவித பிரபலங்களும் இல்லாத உங்களுக்கு உங்களை மட்டுமே நம்பி இந்த மக்கள் வாக்களித்திருக்கும் போது வேற சக்தி உங்களுக்கு என்ன தேவைப்படுது? மக்கள் சக்தியே உங்க கூட இருக்கு. அவர்களெல்லாம் எதுக்குன்னு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்படி இருந்தாலும் அவங்க மைனாரிட்டி அரசா தானே இருக்காங்க. இல்ல அப்படி இல்லம்மா. மைனாரிட்டினா 95 வச்சு திமுக, வெறும் திமுக 95 சீட்டுகள் தான். 95 வச்சு கலைஞர் முதலமைச்சராகி மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணாரு. அதை விட கூடுதல் பலத்துல தான் இருக்காங்க. அதனால இது மைனாரிட்டிலாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மைனாரிட்டிங்கிறது வந்து சித்தரிக்கப்படுகிற, கட்டமைக்கப்படுகிற ஒரு விஷயம். மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 130 இடங்களுக்கு தாவேக்காவுக்கு பெரும்பான்மை தான் கொடுத்துருக்காங்க. அந்த 1000 வாக்குகள்ல 20-30 இடங்கள் இருக்கு. 2000 வாக்குகள் குறைந்தபட்சம். அப்படி இருக்கும்போது மக்கள் தாவேக்காவை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது அதிர்ஷ்டவசமா சரியா வின் பண்ணல. அந்த 20-30 இடங்கள் அதை வெற்றி அடைஞ்சிருந்தாங்கன்னா தாவேக்கா பெரும்பான்மை. புரியுதா உங்களுக்கு? அப்ப தாவேக்கா சிறுபான்மையான அரசே கிடையாது. அதையும் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராங்க, விமர்சனத்துக்குள்ள அரசியல் ரீதியாக கொண்டு வராங்கிறத நம்ம சொல்ல வரோம். அதை வைத்து தாவேக்காவை சிறுபான்மையான அரசுன்னு சொல்ல முடியாது. 95-80 வாங்கி ஒரு கூட்டணி கட்டமைப்பை வைத்திருந்தால் அது சிறுபான்மை அரசு. இது சிறுபான்மை அரசு கிடையாது. அப்படி ஒரு அரசியல் கட்டமைப்பையும் பிம்பத்தையும் எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்துறாங்கிறத நம்ம சொல்றோம். அப்புறம் இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா CV சண்முகம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு போயிட்டு அவங்களுடைய பதவிகள்லாம் ராஜினாமா பண்ற வீடியோலாம் வந்து பார்த்திருந்தோம். சோ இதுக்கு முக்கிய காரணமே வந்து தாவேக்கா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் விஜய் அவர்கள் தான். இது வரைக்கும் CV சண்முகம் எங்கேயுமே நான் தாவேக்கால இணைவேன்னு சொல்லவே இல்லை. CV சண்முகம் ஆரம்பத்துல இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அவங்க தாவேக்காவுக்கே வராங்க. இல்ல, இது பண்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை நீங்க பாருங்க. வேலுமணி அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு போயிட்டாரு. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் நீண்ட போராட்டத்திற்கு பின்புதான் தாவேக்காவுக்கு வராங்க. அப்ப இதற்கு முன்பு இவங்க எல்லாமே கூட்டணியில தான் இருந்தாங்க, ஒன்னா தான் இருந்தாங்க. கூட்டணினா இவங்களுக்குள்ள கூட்டணியா இருந்தாங்க, ஒன்றாக இருந்தாங்க. ஒன்றாக இருக்கும் போது CV சண்முகம் இந்த நொடி வரைக்கும் என்ன சொல்றாரு? பொதுச் செயலாளர் EPS தான், அண்ணன் தான், அவரை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எடுக்கக்கூடிய சில முடிவுகளை பரிசீலனைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அது நல்ல ஆரோக்கியமான அரசியல் தானே. அதே எடப்பாடி எடுக்கிறாங்கிறதா கேள்வி. இதற்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல இப்ப வந்து அவங்களுடைய ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா திமுகவுக்கு அவங்களுடைய எதிர்ப்பு அது அவங்களுடைய முடிவு. அது அவங்களுடைய அதிமுகவுல இருந்து வெளியே ஆப்ஷனல் தாவேக்கா தானே அவங்களுடைய முடிவுமா? அது வந்து அதிமுகவும் CV சண்முகம் தரப்பு அந்த டீமும் வந்து எடுக்கக்கூடிய முடிவு. நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தாவேக்கா யாரையும் இணைக்காமல் இருப்பது தாவேக்காவுக்கு நல்லது. தாவேக்காவுடைய அரசியலுக்கு ஆபத்து இல்லாம இருக்கும். நீங்க இணைச்சிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் தான் ஆகும். ஏன்னா இப்ப திமுக அதிமுகவை போன்று மக்கள் உங்களை பார்க்கல. அதை முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம சொல்லுவோம். திமுக அதிமுகவை போல தாவேக்காவை மக்கள் அப்படி பார்க்கல. தாவேக்காவை ஒரு தூய சக்தியா தான் பாக்குறாங்க. தாவேக்காவை ஒரு மாற்றத்திற்கான ஒரு சக்தியா பாக்குறாங்க. இந்த 60 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளுடைய அதிகாரத்தை உடைச்சிருக்காங்க. எல்லா மக்களும் தாவேக்காவை தூய சக்தியா பார்க்கல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு திராவிட கட்சிகளையும் 60 ஆண்டுகால அதிகாரத்தில் இருந்த கட்சிகளை 2 வருஷத்துல ஒருத்தர் மாத்திருக்காரு அப்படின்னா அது மக்களுடைய பெரும் வரவேற்பு. அப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லா மக்களும்ங்கிறது இல்ல, 1,75,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்கம்மா. 2வது இடத்துல வந்து தாவேக்கா 20-30 இடங்கள்ல இருக்கு. அப்ப அந்த கணக்குகளையும் நீங்க சேர்த்தீங்கன்னா பெரும்பான்மையான அரசு. அப்ப அதுல ஒரு 50 லட்சம் வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 கோடி மக்கள், 4 கோடி மக்கள்ல சராசரியாக பாதி மக்கள் வந்து வரவேற்றிருக்காங்க. அதுதான் மாற்றத்திற்கான அரசு. அப்ப தூய சக்தியா தான் பாக்குறாங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இதுக்கு மேல ஒரு ஆதாரத்தை தேவையில்லை யாருக்குமே. அவங்களோட செயல்பாடுகள் வச்சுதானே அவங்க தூய சக்தியா. இப்ப நீங்க 60 நாள்ல என்னென்ன செய்யலன்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேக்கா 60 நாள்ல என்னென்ன செய்யலன்னு நினைக்கிறீங்க? நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாற்றங்கள் வரல அப்படின்னா சில தவறுகள் நடக்குது. இப்போ தாவேக்கா அரசு லாக்அப் டெத் 4 நடந்திருக்கு. அந்த 4 டெத்துக்குமான உடனடி ஆக்ஷன் நடக்கப்பட்டிருக்கு, விசாரணை பண்ணிருக்கு. ஒருத்தர் இறந்தவருடைய அவருக்கு என்னவோ அந்த குடும்பத்திற்கு என்னவோ செட்டில் பண்ணியிருக்காங்க. அப்ப விமர்சனங்கள் ஒரு அதுலயுமே விமர்சனம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தினரை வந்து விஜய் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சு ஒரு ஹை டிஃபெண்ட் ஒரு முதல்வரோ. இப்ப நீங்க அதே வந்து அஜித்குமார் மரணத்துக்கு ஏன் ஸ்டாலின் போகல? ஸ்டாலின் நீங்க முதல்வர். தூத்துக்குடியோட துப்பாக்கி சூடு ஏன் எடப்பாடி போகல?
டிவியை பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறேன், ஏன் போகல? சரி, அதுக்கு போக வேணாம். அவங்களுடைய மாற்று தானே விஜய் அவர்கள். அப்ப அவர் போய் என்ன சொல்ல கேளுங்கம்மா, இது எதுக்கு? இது வந்து ஒரு கட்டமைப்பு, இது ஒரு பிம்பம், இது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஏன் அவர்கள் போல? அதே போல நீங்க அதுக்கு போக வேணாம். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்னு லாக்அப் டெத்தாச்சு, ஏன் எடப்பாடி போய் பார்க்கல? ஏன் பார்க்கல? அவருடைய ஆட்சி தானே அப்போ நடந்துச்சு. இதே வந்து திமுகவுடைய லாக்அப் டெத்துடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, எவ்வளவோ லாக்அப் டெத்து இருக்குது, என்சிபிஆரோட ரெக்கார்டும் இருக்குது. அங்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலின், அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போகலையே. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள். உங்களுக்கு புரியுதா? ஒரு முதலமைச்சர்களை எங்கே போகணுங்கிறத அதிகாரிகள் தான் நிர்ணயிப்பாங்க. இப்போ சிஎம்னா சிஎம்க்கு சார் இந்த சம்பவத்துக்கு போகலாம், இதுக்கு போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது, அவர் விளக்கம் கேட்குறப்ப இந்த மாதிரி சொல்லுவாங்க. உளவுத்துறை சொல்லும், சார் இங்கே வரக்கூடாது, வைக்கக்கூடாது. இதுதான் கடந்த ஆட்சிகள்லேயும் முதல்வர்கள் போகாமல் இருந்ததுக்கான காரணம். அப்போ பாதுகாப்பு குறைபாடும் இங்கே பேசப்படும். எல்லா விஷயத்திற்கும் போய் முதல்வர் நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதை அமைச்சர்கள் செய்யணும். இந்த விஷயத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா? அவங்க எந்த முதல்வர்களும் கடந்த அரசுகள்ல இந்த மாதிரி இது போன்ற நிகழ்வுகளுக்கு போக மாட்டாங்க. இதெல்லாம் அன்சேஃப்டி, அன்செக்யூர்டு. அதெல்லாம் இப்போ நீங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக ஏதாவது நடக்குது அப்படின்னா அதற்கு யார் பொறுப்பு? இதில் முதல்வருடைய உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் இல்லை, முதல்வருக்கான அங்கே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அந்த முதல்வர்களை அங்கே கொண்டு செல்ல மாட்டாங்க செக்யூரிட்டிஸ். புரியுதா உங்களுக்கு? செக்ரட்டரிஸ் வந்து அங்கே சார் வேணாம், அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் வந்து ரூல்ஸு. அப்போ அந்த ரூல்ஸை தான் முதல்வர் கடைபிடிக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அங்கே போகாமல், அமைச்சர்களும் போகாமல், எம்எல்ஏக்களும் போகாமல், அதிகாரிகளே யாரும் போகாமல் அது அனாதை பின்னமாக கிடக்குது, அது அனாதையாக அவங்க குடும்பத்தினர் இருக்காங்கன்னா அது முற்றிலும் தவறு. அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலையே. எல்லா இடத்துக்கும் அமைச்சர்கள் போகிறாங்க. இன்றைக்கி திருவள்ளூரில் விஷவாயு தாக்கு ஒரு தனியார் தொழிற்சாலை. அப்போ எல்லா அமைச்சர்களும் அங்கே போனாங்க. எந்த அமைச்சர்? 4-5 அமைச்சர்கள் அங்கே போனாங்க. 3 நாட்கள் எம்எல்ஏக்கள் அங்கே போகிறாங்க. அப்போ தொடர்ந்து விசிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம் தானே. எந்த இடத்திற்கு முதல்வர் போகணுங்கிறத இன்னி முதல்வருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகளும் உளவுத்துறையும் தனிச்செயலாளர்களும் உத்தரவு கொடுக்கறத முதல்வர் செய்ய முடியும். அப்போ இது முற்றிலுமாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனங்கள். இப்படி சொல்லி ஒரு எதிர்ப்பை கொண்டு வரலாம். அதை எடுத்து சோசியல் மீடியாவில் பேசுவாங்க. அப்போ ஏங்க ஸ்டாலின் போல, ஏங்க எடப்பாடி போலன்னா அதுக்கு பதில் வராது. புரியுதா? இது முற்றிலும் வந்து தாவேக்காவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துது, ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்போ அந்த அரசு செயல்படாத அளவுக்கு விடுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நீங்கள் இந்த திமுகவை, அதிமுகவும் இந்த தாவேக்கா அரசை செயல்படாமல் விடுவதற்காக விமர்சனங்களை கொண்டு அள்ளி கொட்டினால் அந்த அரசு உங்கள் பக்கமே விமர்சனங்களுக்கு பதிலளிக்க நேரம் இருந்தால் அப்போ இந்த மக்களுக்கு என்ன செய்வாங்க? அப்போ இந்த மக்களுக்கு செய்ய வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தில் வரணும் அப்படின்னா இந்த மக்கள் கவனிக்கிறதையே நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. 5 வருஷம் அவங்க சரியாக செய்யலைன்னா மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க. சரியாக செஞ்சுட்டாங்கன்னா மீண்டும் அவங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க. நீங்கள் டைமே கொடுக்காம தேவையில்லாத தனிப்பட்ட விமர்சனங்களையும் தனிநபர் விமர்சனங்களையும் அவங்க குடும்பத்தையும் உட்காந்து பேசி விமர்சனம் செஞ்சு என்ன பலன் இருக்க போகுது? இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு போயிட்டு வராரு. அது அவருடைய பர்சனலான விஷயம். அங்கே ஏர்போர்ட்டில் ட்ரம்ஸ் அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு புரோட்டோக்காலே தெரியலையே. யாராவது ஏர்போர்ட்டில் ட்ரம்ஸ் அடிப்பாங்களா ஒரு வரவேற்புக்கு? பண்ண மாட்டாங்க. இது கூட தெரியாமல் நீங்கள் கொண்டு வந்தாங்க. போலீஸ்காரங்க விரட்டி அடிக்கிறாங்க. இதில் என்ன உங்களுடைய நீங்கள் 5 வருஷம் மட்டும் இல்லை, கடந்த 25 வருஷமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க. ஏர்போர்ட்டு என்ன மாதிரியான இடம்? பயணிகள் பயணத்திற்காக போகக்கூடிய இடம். அங்கே போய் நீங்கள் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இது கூட ஒரு பேசிக்காக உங்களுக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நல்லா இருந்த திமுக ஏன் இப்படி ஆயிடுச்சு? இப்படிதான் நம்ம கேள்வி கேட்குறோம். பேசி வளர்ந்த திமுக இன்றைக்கு பேசி அழிந்து கொண்டு இருக்கிறது. அது திமுகவில் இருக்கக்கூடிய பலர் சொல்லும் போது வருத்தமாக இருக்கிறது. இதை தான் நம்ம சொல்ல வரோம். அப்போ உங்களை நீங்கள் ஏன் தாவேக்கா மீது ஒட்டுமொத்தமாக விமர்சனங்கள் அள்ளி கொட்டுவதால் திமுகவில் என்ன மாற்றம் நடக்க போகுது? இதுதான் நம்ம கேள்வியை கேட்குறோம். நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற வழியை பாருங்க. தாவேக்காவையும் முதல்வரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதனால் திமுகவுக்கு எந்த பலனும் இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. நன்றிம்மா.